தற்போது இன்று காலையிலேயே இம்மானுவேல் மேக்ரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கிற மாநாட்டிலே, ஐநாவினுடைய தீர்மான மாநாட்டிலே தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார். அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த பிரான்சினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறார். எப்படி? அதுதான் உண்மையான நாடு, அதை நாடாக அங்கீகரிக்கிறது பொறுப்பற்ற செயல், அதை ஏற்றுக்கிற முடியாது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் சீனாவும் களத்துக்கு வந்துட்டாங்க. என்ன களத்துக்கு வந்தாங்கன்னா, இன்றைக்கி சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டில் நமக்கு அமைதி திரும்பணும்னு சொன்னால் ஒரே வழி இரு நாட்டு தீர்வு, பாலஸ்தீனமும் தனி நாடாக ஆக வேண்டும், காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை சீனாவும் இன்றைக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். 80 வயசுகளை தாண்டினவர் இன்றைக்கு ஜும்மா ஹொத்துபா செய்கிறாரு. ஹொத்துபாவில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் பட்டினி போட்டு அவங்கள கொன்றுகிட்டு இருக்குது, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹொத்துபாவில் அவங்க பேசுகிறாங்க. பேசி அடுத்த கணம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பதாக அவர் கைது செய்யப்பட்டு பள்ளிக்குள்ளேயே 6 மாதம் வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தார். இப்போ தான் தடை நீங்கி பள்ளிக்குள்ளே வந்தாங்க. வந்ததோடு மீண்டும் பேசுகிறாங்க, மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 80 வயதை தாண்டிய இவருக்கு இருக்கக்கூடிய தைரியம், இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம், இவருக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய பயம், இவருக்கு இருக்கக்கூடிய நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் ஏன் ஒரு குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு நமக்கு வரவில்லை? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 658வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும், காசாவையொட்டி சர்வதேச மட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைய இந்த அப்டேட் வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து காசாவினுடைய போராளிகள் 2 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான யுத்தத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இந்த யுத்தம் பல திசைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 1 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று தற்போது சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கிறது. அதை தாண்டி ஹூதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டைகள், ஹூதிகள் செங்கடலிலே செல்லுகிற இஸ்ரேலுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இதை தாண்டி இஸ்ரேல் ஈரானோடு வம்பிழுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில 12 நாட்கள் சண்டையும் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஈரான் இஸ்ரேல் வாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே, இந்த வாரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்ததற்கு ஒரு அடிப்படை காரணமே என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு பெருகி வந்த சர்வதேச ஆதரவுகள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருந்து உலக நாடுகள் அத்தனையிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது, மக்களுடைய எழுச்சி உண்டாகிறது, பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற பேச்சுக்கள் எல்லாம் உச்சமாக உயர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில தான் அதை தடுக்கும் விதமாக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி ஒரு யுத்தத்தையே அவங்க நடத்தினாங்க. அதனால ஒரு பிரேக்காகவே காசாவினுடைய விவகாரம் நின்றுக்கிட்டு இருந்ததை நம்ம அறிவோம். தற்போது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த யுத்தம் முடிவுற்று ஓரளவுக்கு நிலைமை திரும்பி இருக்கிற போது காசாவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்கிற பேச்சுக்கள் எழுந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தை தோஹா கத்தாரில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் இல்லை. அதற்காக அன்சக்சஸ் சொல்லிட முடியாது. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் இருந்து நாங்கள் வித்ட்ரா பண்றோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் வரமாட்டோம்னு இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதை பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இந்த அறிவிப்புகள் எதற்காக வருகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் இருக்கிறாங்க, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்களுடைய நிபந்தனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் ஒற்றைப்படையான நிபந்தனைகளை சொல்கிறது. யுத்தத்தில் எதை செய்ய நினைச்சாங்களோ அதை செய்ய முடியலனும் போது அதை சமாதானத்தினூடாக செய்வதற்கு முயல்கிறார்கள். யுத்தத்திலேயே விட்டு கொடுக்காதவங்க சமாதானத்தில் விட்டு கொடுப்பாங்களான்னா நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கு. இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும்,
காசாவை நரகமாக ஆக்குவேன் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே நரகமாக தான் இருக்குது, நீங்க புதுசா ஒன்று உண்டாக்குறதுக்கு இல்லை, எனவே நாங்கள் விட்டு தர மாட்டோம்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் சொன்னதற்கு பிறகும் தற்போதும் அதே போன்ற வார்த்தைகளை அமெரிக்க அதிபர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய நம்முடைய வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பிரேரணையை ஐநாவிலே கொண்டு வர இருக்கின்றன என்கிற செய்திகள். அதே நேரத்தில் இன்றைக்கு காலையிலேயே பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர் மிக தெளிவாக இந்த வார் ஆரம்பித்த நேரத்தில் இஸ்ரேல் பக்கம் நின்றவர். அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் டோட்டலாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிரான்ஸை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட ஐநாவினுடைய 5 நாடுகளில் பிரான்சும் ஒரு நாடு. ஐநாவில் 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர், அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. எந்த நாடு என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் ஒரு வீட்டோ பவர் கொண்ட நாடு அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்மானம் செல்லுபடியற்றதாக மாறிவிடும். அப்படி அவ்வளவு அதிகாரம் கொண்ட 5 நாடுகளில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இருக்கிறது. இதில் சீனாவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகள் என்று இருக்கும்போது பிரான்சும் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத வீட்டோ பவர் கொண்ட நாடுகளாக இருக்கிற போது தற்போது இன்று காலையிலேயே இம்மானுவேல் மேக்ரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கிற மாநாட்டிலே, ஐநாவினுடைய தீர்மான மாநாட்டிலே தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார். ஆக்சுவலி கரெக்டா பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு 7ஆம் மாசம், இந்த மாசம் இது நடந்திருக்குன்னு இந்த ஈரான் இஸ்ரேல் வாரே உண்டாக்கப்பட்டது இதை தடுக்கிறதுக்காகத்தான். அதனால அது பின்னாடி போயிருந்துச்சு. ஆனா தற்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனடியாக அந்த கட்டத்திற்கு மீண்டும் நகர்ந்திருக்கிறது பிரான்ஸ் என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இன்றைக்கு மிக தெளிவாக இந்த நிலைப்பாட்டை அறிவித்து இருக்கிறார். இம்மானுவேல் மேக்ரானை பொறுத்தவரையில மேக்ரான் இந்த நிலைக்கு வர்றதுக்கான உண்மையிலே ஒரு பெரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்டா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாரிய நெருக்கம் இந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்திருக்க. சவுதி அரேபியா ராஜ்ய ரீதியாக அவங்க பல மூவ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க நேரடியாக ஈரான் ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு செய்திருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா ஹிடன் அஜெண்டாவில் பல காரியங்களை செய்கிறார்கள். அதில் முதலாவது காரியம் அவங்க இந்தியாவை தன் பக்கம் வைத்துக் கொண்டிருப்பது. இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு அண்டை நாடுன்னு சாதாரணமாக இருந்துட்டு போறோம். ஆனால் இந்தியாங்கிறது வளர்ந்து வருகிற பாரிய ஒரு சக்தி என்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். பாகிஸ்தானா இந்தியாவானா யுத்தம் என்று வரும்போது 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கிறது வேற. ஆனா யாரு சர்வதேச மட்டத்தில் ஒரு பாரிய சக்தின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா. ஏன்னா ஜனத்தொகையில் அதிகமான நாடு, செல்வாக்கள் அதிகமான நாடு, அங்க ஆள்றது யாருங்கிறது ரெண்டாவது. யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு பாரிய பலம் கொண்ட நாடு இந்தியா. அதே மாதிரி ரஷ்யா, சீனா, இந்த மாதிரியான பலம் கொண்ட பெரிய நாடுகளை எல்லாம் சவுதி அரேபியா தன்னுடைய ஒரு நெருக்கத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு நெருக்கம் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நிலையில தான் பிரான்ஸையும் அவங்க ரொம்ப நெருக்கத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. போனதுனால மேக்ரானுக்கும் சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் இடையில ஏற்பட்ட நெருக்கம் இன்றைக்கு இப்படியான ஒரு சூழலை உண்டாக்கியிருக்கு. அதை தாண்டி ஜோர்தானோட பிரான்சுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா ஜோர்தான்ல பிரான்சினுடைய ராணுவமே நிலைநிறுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இம்மானுவேல் மேக்ரான் இந்த வெளிப்படையான அறிவிப்பை இன்றைக்கு செய்திருக்கிறதோடு இதை சொன்னதோட இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத கோபம் வந்துருச்சு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மேக்ரானுடைய இந்த அறிவிப்பை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறது மட்டுமல்லாம அவர்களுடைய இந்த செயல்பாடு, மேக்ரானுடைய இந்த செயல்பாடு தீவிரவாதத்தை வளர்க்கும்ங்கிறாரு. அப்பாவி குழந்தைகள் 20,000 பேருக்கு மேல கொன்று குவிச்சு 75,000 அப்பாவிகளை கொன்று குவித்து முழு நாட்டையும் அழிச்சவங்க ஜனநாயகவாதிகள், அழிக்கப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் சரியா இருக்குமா? அதைத்தான் மேக்ரானுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க இதை செஞ்சீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்ததா போயிடும், அதெல்லாம் மேக்ரானுக்கு தெரிஞ்சா போடா போறதுக்கு அப்படின்ட்டாரு. நாங்க செய்வோம்டா அப்படின்ட்டாரு. இன்றைக்கு இஸ்ரேலுடைய நீதி அமைச்சர் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் யாரிவ் லெவின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். நம்ம இன்னைக்கு நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனல்ல தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளை நெசட்லையோ
ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதை இஸ்ரேலாக இணைக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறாங்க. அதை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கிறங்க. அதைத்தான் இன்றைக்கு இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரான்சினுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வெட்கக்கேடானது, இது பயங்கரவாதத்திற்கு சரணடைதல் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அது எப்படி இந்த கால இந்த அறிவிப்பு வந்ததோட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தூக்கம் கெட்டு போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் சொல்லும் போது தார்மீக ரீதியாக மிகப்பிழையான முடிவை இன்றைக்கு மக்ரான் எடுத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டை கைப்பற்றி அதுக்குள்ள இன்னொரு நாட்டை உண்டாக்கி அந்த நாட்டை கையில் வச்சுக்கிட்டு உண்மையான நாட்டுக்கு சொந்தக்கார மக்களை தொடர்ந்து 70 ஆண்டுகளாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றான்னு கேட்டா, செத்து போகிற மக்களை பார்த்து நீங்க எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு இருக்கிறான். அதெல்லாம் நான் தூக்கி கடாசி போட்டு அவங்கள தனிநாடா அங்கீகரிக்க போறோம், வேண்டியதை பார்த்துக்கன்னு சொல்லி மக்ரான் அதில் ரொம்ப போல்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மட்டுமல்லாம மற்ற நாடுகளும் இந்த தீர்மானத்தில் இணையும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் இம்மானுவேல் மக்ரான், பிரான்சினுடைய அதிபர். குறிப்பாக செப்டம்பர் மாதம் ஐநாவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பாலஸ்தீனத்தை தனி அரசாங்கமாக அங்கீகரிக்கிற முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதற்காக நாங்களும் சவுதி அரேபியாவும் இணைந்து நிறைய பணிகளை ஆற்றி வருகிறோம், பல நாடுகளையும் இதற்குள் இணைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இம்மானுவேல் மக்ரான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில மேலதிகமாக கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இங்கோட்ட கவனிச்சு அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு இந்த G6 நாடுகள் இருக்குதா இல்லையா, அந்த நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில பெரிய முருகல் நிலை உண்டாயிடுச்சு. அதை தாண்டி எல்லா நாடுகள் மேலேயும் அவர் வரி விதிச்சதுல ரொம்ப பெரிய முருகல் நிலை உண்டாயிடுச்சு. அதை தாண்டி யூரோப் கண்ட்ரிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில முருகல் நிலை உண்டாகி இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம அமெரிக்காவுக்கு பின்னாடி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா உச்சமா போய்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை மதிக்கவே இல்லை, நீ யாரா எங்களுக்கு சொல்றதுக்கு, நாங்க எங்க முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி இப்பொழுது இந்த நாடுகள் ஒன்றிணைந்து இந்த முடிவுக்கு வர்றாங்க. அந்த அடிப்படையில் பிரான்ஸ் இதை அறிவிச்சதோடு இன்றைக்கு கனடா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கட்டுப்பாடுகள் இல்லாமல் இஸ்ரேலுடைய தலையீடு இல்லாமல் காசாவுக்குள் அப்பாவிகளுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்தது மட்டுமல்லாம நாங்கள் அதாவது கனடா இரு அரசாங்கங்கள் என்ற தீர்வை தான் ஆதரிக்கிறோம், இந்த இலக்கை அடைவதற்காக தீவிரமாக பணியாற்றி வருகிறோம். அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற பிரான்சினுடைய தீர்மானத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவா இருக்கிறோம் என்று சொல்லி கனடா இன்றைக்கு அறிவிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் பிரித்தானியாவும் என்கிற கோரிக்கை பிரித்தானியாவுக்குள்ள உச்சமாக எழுந்து வருகிறது. பிரித்தானியாவினுடைய ஆளும் அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க இடதுசாரிகள், அவங்க கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள். கரெக்டா இருந்தா அவங்க உடனடியாக நாங்களும் அந்த நிலதாண்டு அறிவிக்கணும். ஆனா பிரித்தானிய பிரதமர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு என்கிற செய்திகள் வெளியாக. ஆனா பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் பிரித்தானியாவுக்கும் அழுத்தம் கொடுக்கிறார், எங்க நீங்களும் வந்துடணும், அமெரிக்கா மட்டும் தனியாக நிக்கட்டும், நம்ம 4 நாடுகள் ஆதரிச்சதாக மாறிடணும்னு சொல்லி அவர் பெரிய ஒரு அழுத்தத்தை பிரித்தானியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரிட்டிஷினுடைய 3 முக்கியமான அமைச்சர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அமைக்க வேண்டும், அதற்கு நாமும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மட்டுமல்லாம இந்த 3 அமைச்சர்கள், ஹெல்த் மினிஸ்டர், பிரித்தானியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர், அதே போன்று பிரித்தானியாவுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், அதே போன்று பிரித்தானியாவுடைய கல்ச்சரல் அஃபேர்ஸ்க்கு கல்ச்சரல் மினிஸ்டர், இந்த 3 மினிஸ்டர்ஸ் மாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாம கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக நியூயார்க்ல அடுத்த மாதம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் பிரித்தானியா கலந்து கொள்ளுமா கொள்ளாதா என்கிற ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பிரித்தானியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நியூயார்க்ல நடைபெறக்கூடிய 2 நாடுகள், பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடு, இஸ்ரேல் என்கிறது ஒரு நாடு என்கிற அந்த மாநாட்டில் எங்களுடைய நாடு கலந்து கொள்ளும், காசாவுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், காசாவில் மக்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும், இஸ்ரேல் செய்கிற அந்த வேலைகளுக்கு நாங்கள் சப்போர்ட் இல்லை என்பதையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் அடுத்த வாரம் நியூயார்க்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை நாங்கள் பங்கெடுப்போம் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் தான், நெக்ஸ்ட் மந்த் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நம்ம 25ஆம் தேதிக்கு வந்துட்டோம்.
அடுத்த மாதம் தான் இது. அடுத்த மாதம்னா இன்னொரு 1 வீக் தான் இருக்குது. 1 வீக்குக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை செய்யுங்கள். பிரித்தானியாவும் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இன்றைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கணும், ஆயுதம் வித்துக்கிட்டே இருக்கணும், மக்கள் செத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய தேவை. அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த பிரான்சினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறாரு. எப்படி? அதுதான் உண்மையான நாடு, அதை நாடாக அங்கீகரிக்கிறது பொறுப்பற்ற செயல், அதை ஏற்றுக்கிற முடியாது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிரச்சாரம். இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்ய வேண்டிய வேலையை இப்போ பிரான்சினுடைய அதிபர் செய்கிறாரு. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சமாதானத்தை அடைவதற்கு இது பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏண்டா தனி நாடாக ஆக்கி விட்டா அதுதான் சமாதானம், ஐநா தீர்மானம் அது. அதனால தான் அதையே அவன் அங்கீகரிக்க போகிறேங்கிறான். சமாதானத்தை அடைவதற்கு என்ன வழி? நீங்கள் ஒரு தனி நாடு, நீங்கள் ஒரு தனி நாடு, இவங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சு. உன்னை நாடாக விடமாட்டேங்கிறதுனால தானே அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு என் நாட்டை தந்துருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் இப்படி அங்கீகரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் சமாதானம் கெட்டு போகும். இப்போ சமாதானமாக நடக்குது. இத்தனை பேரை கொன்று குவிச்சு கொண்டிருக்கும் போது, ஏன்னா தடுக்கிறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது சீனாவும் களத்துக்கு வந்துட்டாங்க. என்ன களத்துக்கு வந்தாங்கன்னா, இன்றைக்கி சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டில் நமக்கு அமைதி திரும்பணும்னு சொன்னால் ஒரே வழி இரு நாட்டு தீர்வு, பாலஸ்தீனமும் தனி நாடாக ஆக வேண்டும், காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை சீனாவும் இன்றைக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும். பெரியோரு மாற்றத்தை நோக்கி இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியும் முப்படைகளுடைய தலைமை தளபதியுமாக இருக்கக்கூடிய கொலம்பிய ஜனாதிபதி என்ன பண்றாருன்னா, ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலை நோக்கி நிலக்கரியை ஏற்றிக்கிட்டு போகிற எந்த ஒரு கப்பலையும் உடனடியாக தடுத்து நிறுத்துங்க என்று அறிவிச்சிட்டாங்க. கொலம்பியாவில் இருந்து நிலக்கரி போகும் இஸ்ரேலுக்கு, கொலம்பியா வழியாகவும் நிலக்கரி போகும் இஸ்ரேலுக்கு. இந்த ரெண்டையும் செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு உடனடியாக அதற்கு தடை விதிச்சிட்டாரு. அது பெரிய ஒரு வெற்றி. கொலம்பியா ஒரு சிறிய நாடு, எவ்வளோ கெத்தா நிற்கிறாங்கன்னு பாருங்க. இஸ்ரேலுக்கு எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தடை விதிச்சிட்டோம் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால், காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கவே மாட்டோம், அது தடுத்து நிறுத்தப்படணும். எனவே நாங்கள் இந்த டபுள் ஸ்டேட் என்கிற இரண்டு அரசுகள், இரண்டு நாடுகள் என்கிற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம் என்று கொலம்பியாவும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள 122 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 300க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 232 பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்டுகள் இதுவரைக்கும் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு காசாவிலே வறுமை தலைவிரித்தாடுகிறது. காசா அப்பாவிகளுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் செய்கிற இந்த அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜும்ஆ ஹுதுபா நடத்திய ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப வயசாளி, 80 வயசுகளை தாண்டினவர். இன்றைக்கு ஜும்மா ஹொத்துபா செய்கிறாரு. ஹொத்துபாவில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் பட்டினி போட்டு அவங்கள கொன்றுக்கிட்டு இருக்குது, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹொத்துபாவில் அவங்க பேசுகிறாங்க. பேசி அடுத்த கணம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பதாக அவர் கைது செய்யப்பட்டு பள்ளிக்குள்ளேயே 6 மாதம் வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தார். இப்போ தான் தடை நீங்கி பள்ளிக்குள்ளே வந்தாங்க. வந்ததோடு மீண்டும் பேசுகிறாங்க. மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 80 வயதை தாண்டிய இவருக்கு இருக்கக்கூடிய தைரியம், இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம், இவருக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய பயம், இவருக்கு இருக்கக்கூடிய நான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் ஏன் ஒரு குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு நமக்கு வரவில்லை? இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி இது. கேட்கும்போது சில பேருக்கு என்னடா என்று தோணும். வான கேட்டு தான் ஆக வேண்டி இருக்கிறது. எத்தனை நாட்கள் அங்கே யுத்தம் நடைபெறுகிறது, எத்தனை நாட்கள் நம்ம குனூத்துன் நாசிலா ஓதுறதுக்கு காசாவாப்பா? என்ன பிரச்சனை நமக்கு? ஒரு ஜும்ஆ தொழுகையில் ஒரு ஒன்ஸ் அ வீக்காவது ஜும்ஆ தொழுகையிலேயாவது குனூத்துன் நாசிலாவை ஓதலாமா இல்லையா? உலமாக்கள் ஓத மறுக்கிறார்கள், பொதுமக்கள் கோரிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஜமியத்துல் உலமா எப்பயாவது ஒரு அறிவித்தலை போட்டு சும்மா இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் இதை ஓதுங்கன்னு வலியுறுத்தணுமா இல்லையா? நம்ம ஜனாசா இலங்கையில் எரிக்கப்படுகிற போது நமக்காக போராட்டம் நடத்தியவர்கள் இல்லையா பாலஸ்தீன அப்பாவிகள்?
அதை நம்ம ஏன் யோசிக்க மறுக்கிறோம்? நமக்காக களத்திற்கு வந்தார்களே, போராடிய உரிமைகளை வென்ற சமூகம் அது. நமக்காகவும் ஜனாசா எரிப்பின் போதும் ஜனாசாவை எரிக்காதீர்கள், அடக்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று நமக்காக ஜெருசலத்தில் நின்று ரமல்லாவில் இருந்து எல்லா பகுதிகளிலையும் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது. இலங்கையில் எத்தனை பாரிய ஆர்ப்பாட்டங்கள், சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள், 100 பேர் 150 பேர், கடைசியாக நடந்த ஆர்ப்பாட்டம் ஒரு 200-250 பேர் கொழும்புல. இதை தாண்டி எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் காசா அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியில் நம்ம பண்ணிட்டோம். பண்ணலாமா இல்லையா? கிழக்கு மாகாணம் முழுவதும் பண்ண முடியும். முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கிற பகுதிகள் கொழும்புல பண்ணலாம், மற்ற இடங்களில் பண்ணலாம். சரி, அதைத்தான் பண்ண முடியலை. ஒவ்வொரு தொழுகையில் 5 நேர தொழுகையில் குனூத்து நாசிலாவை ஓத முடியலை. நமக்கு பொதுமக்கள் கேட்குறாங்க, உலமாக்கள் ஓத மறுக்கிறார்கள், ஓதாமல் இருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்தாமல் இருக்கிறது, பள்ளி நிர்வாகங்கள் அதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறோம்? இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட நமக்கு இல்லையாங்கிற கேள்வி வரலையா? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் நமக்கு வரலையா? 80 வயதுகளை தாண்டியவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பேசுகிறார், மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். நடக்க முடியாத முதியவருக்கு இருக்கிற அந்த உணர்வு, அந்த ஜனநாயக விழுமியம், அந்த மார்க்க ரீதியிலான பற்றுதல் ஏன் நமக்கு வரல? நம்ம கவலைப்படணும். நன்றி உணர்வுக்காகவாவது சரி, நாங்கள் நம்மளாக பண்ணலை, ஒரு நன்றி உணர்வு. நம்ம ஜனாசா எரிக்கப்படும் போது அவங்க கத்திருக்கிறாங்க, நமக்காக பேசியிருக்கிறாங்க, அதுக்காகவாவது நம்ம பண்ணுவோமே என்றாவது நாம் யோசிக்க வேண்டும். சகோதரர், அல்லாஹ்வே போதுமானவன். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு 2 வருஷமாக நானும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய கடமை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டியது அனைவருடைய கடமை. அல்லாஹ்வே போதுமானவன் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், நமக்கு தெரியும் ஹந்தலா என்கிற ஒரு கப்பல், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஒரு கப்பல் காசாவை நோக்கி 4வது நாளாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கப்பலுக்கு மேலே சில ட்ரோன்கள் பறந்த நிலையில் உடனடியாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுக்கும் அந்த கப்பலுக்கும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. 2 மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் கப்பலோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம், கப்பல் காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். வரமாட்டாங்க தான், நாங்கள் ரெடியாக இருக்கோம்னா நீ எதுக்கு ரெடியாக இருக்கிற? எங்கள் ஆக்களை வெளியே விட்டுரு, அதை மட்டும் நீ பார்த்துக்க. அங்கே எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, இஸ்ரேலில் இருக்கிற 50 பேர் உசுரோடு இருந்துருன்னு அதை மட்டும் நினைக்கிறாங்க. அதனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறதுன்னா அவன் சொல்கிற நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஒத்துக்கிற போகிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு ஒப்பந்தத்திற்கு வர விரும்பவில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டிட்டு, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு துன்புறுத்தப்படுவார்கள், கடுமையாக நாங்கள் அவங்கள தண்டிப்போம் அப்படிங்கிறார். இதை விட என்னத்தை தண்டிக்க போறீங்க? அணுகுண்டை தான் போட முடியும். எதை போட்டாலும் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம், கடைசி வரை போராடுவோம் என்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. காசா பேச்சுவார்த்தைகள் இருந்து நாங்க மொத்தமாக விலகிட்டோம் அப்படிங்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் நீ இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த ஒப்பந்தத்தையும் செய்வதற்கு விரும்பவில்லை, அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறாரு அமெரிக்க அதிபர். ஒழிக்கப்பட வேண்டியவங்கன்னா இவ்வளவு நாளா விட்டு வச்சிருப்பீங்களா? ஒழிக்க முடியும்னா ஈரான் வரைக்கும் சண்டை பிடிக்க முடியுமானவங்களுக்கு காசாவில் ஏன் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி 2 ஆண்டுகளாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா பணைய கைதிகளையும் திருப்பி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒப்பந்தத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? நான் முனாஃபிக்குத்தனமாக நயவஞ்சகத்தனமான ஒரு ஒப்பந்தத்துக்கு போறாங்கன்னு விளங்குது. எப்படியாவது பணைய கைதியில் வெளியே எடுத்துருவோம், எடுத்து போட்டு திருப்பி சண்டையை பிடிப்போம் என்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இதை விளங்கித்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்களோட ஒப்பந்தத்துக்கு வராமல் இருக்கிறாங்க என்று சொல்லி இன்றைக்கு அவரே உலர்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த விதமான ஒப்பந்தத்திற்கும் வராவிட்டால் அவர்களை சண்டை நடத்தி ஒழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தி அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ராணுவம் காசாவிலே ஒரு பாரிய யுத்தத்தில் சிக்குண்டு மாட்டிக்கொண்டு செத்து மடிகிறது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லும்போது, நாங்க அறிந்த இஸ்ரேலும் ஜியோனிசமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு எஹூட் பராக் முன்னாள் பிரதமர். தொடர்ந்து சொல்றாரு, நாம தைரியமாக களத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக பேச வேண்டும், மறைச்சு மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக பேசுவோம். லெபனான், ஈராக், சிரியாவில் நம்முடைய ராணுவம் பெரும் சாதனைகளை எல்லாம் பண்ணிச்சு. முன்னாள் பிரதமர் அவர் என்ன சொல்றாருன்னா, லெபனானில் சாதிச்சிட்டோம், ஈரானில் சாதிச்சிட்டோம், அதே மாதிரி சிரியாவில் சாதிச்சிட்டோம், ஆனால் காசாவில் மட்டும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோங்கிறாரு. அது வெந்தாங்களா இல்லையாங்கிறது 2வது.
ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஈரானையே வென்றுட்டோம், சிரியாவில் வென்றுட்டோம், லெபனானில் வெற்றி பெற்றுட்டோம், ஆனால் காசாவில் மட்டும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோங்கிறாரு முன்னாள் பிரதமர் எஹுட் பராக். அதை மட்டும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நம்முடைய வீரர்களுடைய ரத்தம் ஓடுகிறது, ரிசர்வ் படையினுடைய குடும்பங்கள் அலறிக்கொண்டிருக்கிறார்கள், கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான எந்த திட்டமும் இல்லாமல் அவர்கள் பலிகடாவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இஸ்ரேல் ஒரு ஒதுக்கப்பட்ட நாடாக மாறி வருகிறது. பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எனவே செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, இஸ்ரேலை காப்பாற்றணும்னா உடனே இந்த அரசாங்கத்தை இல்லாமலாக்க யுத்தத்தை நிறுத்திடணும், இந்த அரசாங்கத்தை இல்லாமலாக்கணும். அரசாங்கத்தை இல்லாமலாக்குறது எப்படி என்று சொல்லி யோசிச்சிங்கன்னா, உடனடியாக ரோட்டுக்கு வாங்க, 10 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் ரோட்டுக்கு வரணும், வந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் பராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒரு பக்கம் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 2ல் 1 பார்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் சொல்கிற நேரத்தில் அது ஒன்றுமே பார்க்க முடியாதுடா, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கிறாங்க, நம்ம தோத்துக்கிட்டே தாண்டா இருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹுட் பராக் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் சுதந்திர நாடு என்கிற சுவாசத்தை பெறுவதற்கு பிரான்சினுடைய சவுதியினுடைய தலைமையில் அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கக்கூடிய ஐநாவினுடைய மாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்க போகிறது என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வைங்க. குனூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் என்று ஆதாரபூர்வமாக சஹீஹான ஹதீஸ்கள் ஊடாக நம்ம பேசியிருக்கக்கூடிய வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதிக்கொள்ள முடியும் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.